கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 15:19, ரோமன்ஸ் 15:19. இப்படி எருசலேம் துவக்கி சுற்றிலும் இல்லிரிக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். இந்த வசனம் புரியறதுக்கு முதல்ல நீங்க புரியணும், பவுலுடைய மிஷனரி ஜேர்னி, அவர் எங்கெல்லாம் மிஷனரி பயணம் போனார்னு. எருசலேம்ல தொடங்கி அந்தியோகியா போனார். அந்தியோகியாலிருந்து ஆசியா மைனர் என்று சொல்லக்கூடிய எபேசு பட்டணம், அந்த பகுதியில போனார். அங்கிருந்து எங்க போனாரு? மக்கதோனியா போனார். மக்கதோனியால இருந்து எங்க போனாரு? கிரேக்கம் போனாரு. கிரேக்கத்திலிருந்து எங்க போனாரு? இல்லிரிக்கம் போனாரு. இது மொத்தமா எவ்வளவு தூரம்னா ஏறக்குறைய 1400 மைல், கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டருக்கு மேல. இது எதுல நடந்து இல்ல கப்பல்ல, அதுல பயங்கரமான அவர் ஒவ்வொரு ஊர்லயும் அடி, அது மாத்திரமல்ல சிறைச்சாலையில போட்டாங்க, கப்பற் சேதத்துல போனாரு. இதெல்லாம் முடிஞ்சு இவ்வளவு தூரம் போனாரு. இப்ப என்ன சொல்றாரு? எருசலேம் துவக்கி இல்லிரிக்கம் வரைக்கும். அதாவது ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் பாருங்க, எவ்வளவு தூரம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு தூரம் பவுல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிரயாணம் பண்ணாரு. இந்த நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அவர் இந்த அப்போஸ்தல ஊழியம் பண்ணாரு. 3 முறை இந்த மிஷனரி பிரயாணம் போனாரு. நிறைய முறை சிறைச்சாலையில போனாரு, நிறைய முறை அடி வாங்கினாரு, கப்பற் சேதத்துல போனாரு. அதனாலும் அவரு சபையை குறிச்ச ஒரு காரியம், ரோமாபுரி தேசம் அவங்களுடைய ராஜ்யம் முழுவதும் போகக்கூடியதாக. இது அவர் இதை சொல்லுவது அவருக்காக சொல்லல. என்ன, கிறிஸ்து அவர் மூலமாய் ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கென்று தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அது எவ்வளவு பெரிய காரியத்தை அவர் செய்யறாரு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்துக்கு தான் அங்க சொல்றாரு. ஏன்னா நீங்க அதை பாடுகளை குறிச்சு பார்க்கணும். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 இருந்து 28 வரை உள்ள வசனங்களை நீங்க பார்க்கும்போது அவர் எவ்வளவு பாடுபட்டார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இப்படி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்திருக்கிறேன். அதாவது நான் இதை முழுமையாக எல்லா அந்த தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் சந்திச்சேன்ல, ஆனா முழுமையாக, அதாவது பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை முழுமையாக செய்து முடித்து விட்டார். அதாவது அங்க உள்ள எல்லா ஜனங்களுக்கு சொன்னார் அப்படிங்கிறது இல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய ஒரு பார்வை, ஒரு மிஷன் பார்வை என்ன, எல்லா இடத்துக்கும் போனோம், அங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், அங்க பரிசுத்த ஆவியான ஒரு உதவியோடு அங்க என்ன பண்ணணும், அங்க மக்களை சந்திச்சு அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அங்க சபைகளை நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இது அவர் தேவன் என்ன செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை. அப்ப இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீங்க ஒரு மனுஷன் தேவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைக்கும் போது கர்த்தர் அவரை கொண்டு செய்யக்கூடிய காரியம் எவ்வளவு அழகாக நேர்த்தியாக இருக்கக்கூடியது பாக்குறீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல். நான் நிறைய முறை அகஸ்டின் ஜெயக்குமார் அண்ணன் குறிச்சு நான் சொல்லி இருக்கிறேன். அவர் தமிழ்நாட்டுல, தென் தமிழ்நாட்டுல பிறந்தவர். சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கர்த்தருடைய அழைப்பை உணர்ந்து பீகாருக்கு போனாரு. பாஷை தெரியாது, யாரையும் தெரியாது. ஆனா என்ன, கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்ப்படிதலோட போனாரு. கீழ்ப்படிதலோட போய் கிட்டத்தட்ட இப்ப அவங்க போய் 50 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா கர்த்தர் அவரை கொண்டு செய்த காரியங்கள், இன்றைக்கு 3000க்கும் மேற்பட்ட மிஷனரிகள் போய் அங்க மிஷனரிகளுடைய கிரேவியார்டு என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்துல எவ்வளவு பெரிய ஒரு மாறுதலை கொண்டு அங்க சுவிசேஷத்தின் மூலமாய் எவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு கர்த்தர் வழி செய்தார். அப்ப எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களுக்கு எந்த மாதிரியான இடத்தை கொடுத்து நீங்க அங்க சுவிசேஷம் சொல்லணும்னு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
ஏன்னா பவுலுக்கு கொடுத்த அந்த பகுதி பெரிய பகுதி. ஆனா அதே சமயத்துல அந்த பெரிய பகுதியா இருந்தாலும் எருசலேம் துவங்கி இல்லரிக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை ரொம்ப அழகா நேர்த்தியா செய்தார். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய வீடு, நம்மளுடைய தெரு, நம்மளுடைய வேலைத்தளம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க், நம்மளுடைய நெய்பர்ஹுட் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அப்ப இது என்னன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு இருக்கு. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில ஒரு உண்மையுள்ள சாட்சிகளா இருந்து கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி அங்க என்ன பண்ணுவாரு, நம்மளை உபயோகப்படுத்துவாரு. அப்ப எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய எருசலேம் துவக்கி இல்லிரிக்கா வரைக்கும் நீங்க உண்மையுள்ளவர்களா இருப்பீர்களா? வல்ல பிதாவே, இதோ அப்போஸ்தலனாகிய பவுல் செய்தது போல எங்களுக்கு நீங்க என்ன பகுதி வைத்திருக்கீங்களோ அந்த பகுதியில நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் உமக்கு சாட்சியாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.